Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இதற்கான வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் 17 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் தொடக்க முதலே திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் முன்னிலை பெற்று வந்தார். கடைசி சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் 1,15,709 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா.கி. சீதாலட்சுமி 24,151 வாக்குகளை பெற்றார். நோட்டாவிற்கு 6,109 வாக்குகள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் திமுக 74.7% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 15.59% வாக்குகளையும், நோட்டா 3.94% வாக்குகளையும் பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா.கி. சீதாலட்சுமியை 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபார வெற்றி பெற்றார். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வி.சி. சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தனி பார்முலாவை உருவாக்கியதாகவும், அதன்படி மக்களை நேரடியாக சந்தித்து வெற்றி பெற்றதாகவும் கூறினார். நேரடியாக மக்களை சந்தித்துதான் ஓட்டுகளை பெற வேண்டும் என்று சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி பார்முலா என்ற ஒரு புதிய பார்முலாவை உருவாக்கி மாபெரும் வெற்றியை பெற வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மா.கி. சீதாலட்சுமி பணத்துக்கு விலை போகாமல் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் அதிகரித்திருப்பதாக கூறினார். போட்ட வாக்குகளே பாத்தீங்க அப்படின்னா கள்ள வாக்குகள், அது மட்டும் இல்லாம காசு கொடுத்து வாங்கின வாக்குகள், மிரட்டி வாங்கின வாக்குகள். நீங்க போய் போடும்பொழுது எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டேன், இப்படி எல்லாம் பல நெருக்கடிக்கு இடையில தான் மக்களை வச்சிருக்காங்க. மக்கள் உண்மையிலுமே தாங்கள் சிந்திச்சு வாக்கு போடக்கூடிய சூழல் இல்ல. அதை தாண்டி நாம் தமிழருக்கு வாக்களித்த வாக்குகள் வேணா சிந்தித்து போட்ட வாக்குகள். இந்த மண்ணுக்கான அரசியல், மண்ணுக்கான தேவை, மக்களுடைய சிக்கலை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வேட்பாளர் வேணும்னா அது நாம் தமிழர் வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு சிந்திச்சு வாக்களித்த வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள். திமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. அண்ணா அறிவாலயம் முன்பாக குவிந்த தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. Taste the Daily.